أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா மனிதர்களும் தத்தமது மரியாதைக்கும் கண்ணியத்திற்கும் அதிகமான முக்கியத்துவம் வழங்கக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். நம்முடைய கண்ணியத்திற்கு மரியாதைக்கு எந்த விதத்திலேயும் இழுக்கு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதில் அதிகம் அக்கறை செலுத்துபவர்களாகவும் இருக்கிறோம். நம்முடைய அதிகாரத்தில், நம்முடைய உரிமையில் யாரேனும் தலையிட்டால், நம்முடைய மரியாதையை இழக்க செய்கின்ற வகையில் நம்முடைய வாழ்க்கையில் யாரேனும் மூக்கை நுழைத்தால் நமக்கு கடுமையான ரோஷம் ஏற்படும். இந்த ரோஷம் என்பது ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் இருக்க வேண்டிய பண்பாக நாம் கருதுகிறோம். ஒரு மனிதனிடத்தில் ரோஷம் இல்லை என்றால் தன்னுடைய கண்ணியத்துக்கு எவ்வளவு இழுக்கு ஏற்பட்டாலும் அவமானம் ஏற்பட்டாலும் ரோஷம் இல்லாதவராக ஒரு மனிதர் நிற்கிறார் என்றால் அவரை அசிங்கமானவராக, அருவருப்பானவராக, ஒரு கெட்ட குணாதிசயம் இருப்பவராக, உணர்வுகள் அற்றவராக பார்க்கின்ற வழக்கம் நம் அனைவரிடத்திலும் இருக்கிறது. ரோஷம் இருக்கக்கூடியவன் தான் மனிதன், ரோஷம் இருக்கக்கூடியவன் தான் உணர்வுள்ள மனிதன் என்பதை நாம் அனைவரும் ஒப்புக்கொண்டு அதை புகழ்ந்து பேசுபவர்களாக வாழ்ந்து வருகிறோம். இப்படி ரோஷத்திற்கு அதிகம் நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால் நம்மை விட இறைவன் அதிகம் ரோஷம் உள்ளவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள், அன அகியரு மின்கும், நான் உங்களை விட மிக ரோஷமானவன். வல்லாஹு அகியரு மின்னி, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னை விட மிகுந்த ரோஷமானவன். இந்த உலகத்தில் வாழுகிற இறைவனுடைய அடிமைகளான நம்மை விட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிகமான ரோஷம் உள்ளவன். தன்னுடைய கண்ணியத்திற்கும் தன்னுடைய மரியாதைக்கும் தன்னுடைய பெருமைக்கும் எந்த விதத்திலேயும் இழுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது என்பதில் இறைவன் முனைப்போடு இருப்பவன் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். இப்போது ரோஷம் தொடர்பாக நாம் பார்த்ததற்கான காரணம் என்னவென்றால், இந்த ரோஷத்திற்கு இறைவன் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொண்டதின் காரணம் என்னவென்றால், இந்த பித்அத் என்பது இறைவனுடைய ரோஷத்தை கிள்ளி பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இறைவனுடைய கண்ணியத்திற்கு இழுக்கு சேர்க்கின்ற விஷயமாக இருக்கிறது. பித்அத் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு கடைசியில இந்த ரோஷத்திற்கு எப்படி அது இழுக்கு சேர்க்கிறது என்பதை நாம அறிந்து கொள்ளலாம். இந்த பித்அத் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு முன்னால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். அலா, அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த களப்பற்ற தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கு சொந்தமானது. இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த தூய்மையான மார்க்கம் இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம் என்று பேசுகிறான். இப்ப இறைவனுக்கு சொந்தமான மார்க்கம் என்றால் அதனுடைய பொருள் என்ன? இந்த மார்க்கத்தில் எது நன்மை, எது தீமை, எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எது ஹலால், எது ஹராம், இப்படியான எல்லா விதமான சட்டதிட்டங்களையும் இந்த மார்க்கத்திற்கு எவன் உரிமையாளனோ, இந்த மார்க்கத்திற்கு எவன் சொந்தக்காரனோ அந்த இறைவனிடமிருந்து வருவதுதான் இந்த இஸ்லாமாக இருக்கும். ஏன்னா அவன்தான் சொந்தக்காரன், அவன்தான் உரிமையாளன், இஸ்லாத்தினுடைய ஓனர் இறைவன் தான் என்று இருக்கின்ற பொழுது இதனுடைய சட்டதிட்டங்கள், இதில் பேண வேண்டிய விஷயங்கள், இதனுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்துமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தான் வர வேண்டும். இதை இறைவன் இன்னும் தெளிவாக திருமறை குர்ஆனிலே பேசுகிறான். இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு அருளப்பட்டதை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா,
அல்லாஹ்வை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள். இந்த மார்க்கத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான், இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளன் அல்லாஹ் தான். இஸ்லாம் என்ற மார்க்கம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவினை நீங்கள் முழிந்து விட்டால், இந்த மார்க்கத்திற்குள் நீங்கள் அடியெடுத்து வைத்து விட்டால், இந்த மார்க்கத்துக்கு உரிமையாளன் அல்லாஹ் தான். அந்த அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு செய்தி அருளப்பட்டு இருக்கிறது, திருமறை குர்ஆன் இருக்கிறது, ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இருக்கிறது. இதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா. அந்த பொறுப்பாளனை விடுத்து, அந்த இறைவனை விடுத்து, எந்த இறைவன் உங்களுக்கு ஓனராக, உங்களுக்கு உரிமையாளனாக, உங்களுடைய மார்க்கத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறானோ அந்த இறைவனை விடுத்து வேறு பொறுப்புதாரிகளை பின்பற்றாதீர்கள். மற்ற மனிதர்களுடைய கருத்துக்களை பின்பற்றுவதன் மூலமாக வேறு ஓனர்களை இஸ்லாத்துக்கு எடுத்துக்காதீங்க. நீங்க இஸ்லாத்துக்கு அல்லாஹ் மட்டும்தான் சொந்தக்காரன் என்று நம்புகிறீர்கள் என்றால் அவனுடைய கருத்துக்களை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். அவனுடைய கருத்துக்கள் அல்லாத வேறு யாருடைய கருத்துக்களையும் பின்பற்றாதீர்கள். மற்றவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் பின்பற்றினால் இந்த இஸ்லாத்திற்கு அல்லாஹ் மட்டும் சொந்தக்காரன் அல்ல, வேறு பொறுப்பாளர்களும் இருக்கிறார்கள், வேறு சொந்தக்காரர்களும் இருக்கிறார்கள் என்று இறைவனோடு கூட்டாக்குகிற ஒரு வேலையை நீங்கள் செய்தவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று இறைவன் குர்ஆனிலே பேசுகிறான். அப்ப இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நாம் குர்ஆனில் எது இருக்கிறது, ஹதீஸில் எது இருக்கிறது, இதை மட்டும்தான் பின்பற்றணும். நாம எதை செய்வதாக இருந்தாலும், என்ன நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை என்று எதிர்பார்த்து செய்வதாக இருந்தாலும், வணக்கம் என்று செய்வதாக இருந்தாலும், இஸ்லாம் என்று செய்வதாக இருந்தாலும், ஒன்றை செய்தால் எனக்கு அல்லாஹ்விடத்திலே அருளை பெற்று தரும், பரக்கத்தை பெற்று தரும் என்று செய்வதாக இருந்தாலும், இதை செய்தால் நான் சுவனத்திற்கு சென்று விடுவேன் என்று நம்பி செய்வதாக இருந்தாலும், எதை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ்விடமிருந்து வந்த செய்தியின் அடிப்படையில் தான் செய்யணும். குர்ஆனில் இருக்கின்ற ஆதாரத்தின் அடிப்படையில் தான் செய்யணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையில் தான் செய்ய வேண்டுமே தவிர அந்த மனிதர் சொன்னார், இந்த மனிதர் சொன்னார், அந்த இமாம் சொன்னார், இந்த இமாம் சொன்னார், காலம் காலமாக நாங்கள் பின்பற்றுகிறோம், முன்னோர்கள் மூதாதையர்கள் செய்து வந்தார்கள், இப்படி பின்பற்ற கூடாது என்பதை இஸ்லாத்தின் அடிப்படை தகவலாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே நமக்கு பதிவு செய்கிறார். இப்ப இந்த இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றமாக குர்ஆனில் இல்லாததை, ஹதீஸ்களில் இல்லாததை நாம் இஸ்லாம் என்று நம்பி செய்தோம் என்றால் அதுதான் பித்அத். பித்அத்னா என்ன? இந்த பித்அத் என்ற வார்த்தைக்கு புதுமைன்னு அர்த்தம், நவீனம், புதுசு அப்படின்னு அர்த்தம். இப்ப புதுசு அப்படின்னா என்ன? புதியது என்றால் மார்க்கத்தின் பெயரால் எது புதியதாக உருவாக்கப்பட்டதோ, குர்ஆனில் இல்லாதது எது சேர்க்கப்பட்டதோ, ஹதீஸ்களில் இல்லாதது எது நுழைக்கப்பட்டதோ, அந்த புதியவைகள் அனைத்துமே பித்அத். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக எளிமையாக ஒரே நபிமொழியிலே நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். எதை நாம பின்பற்றணும், எது இஸ்லாம், எது இஸ்லாம் இல்லை, எது மார்க்கம், எது பித்அத், இந்த இரண்டையும் ஒரே செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். தன்னுடைய ஒவ்வொரு உரையிலையும் எச்சரிக்கையும் செய்கிறார்கள். அந்த எச்சரிக்கைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையிலே நிகழ்த்துகிற பொழுது அவர்களுடைய குரல்கள் உயர்ந்து விடும், கண்கள் எல்லாம் சிவந்து விடும், ஒரு போர் வீரனை போல மக்களுக்கு எச்சரிக்கை செய்வார்கள் என்று ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. அவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்த விஷயம் தான் இந்த பித்அத். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ் வ அஹ்ஸனல் ஹதி ஹதி முஹம்மத். செய்திகளில் மிக உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். அல்லாஹ்வுடைய வேதம் எது? திருமறை குர்ஆன். வழிகாட்டுதலில் மிகச்சிறந்த வழிகாட்டுதல் ஹதியும் முஹம்மத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டல் எது? ஹதீஸ், ஆதாரபூர்வமான நபிமொழிகள், ரசூலுல்லாஹ்வுடைய சொல், செயல், அங்கீகாரம். நீங்கள் எதை ஒன்றை மார்க்கம் என்று செய்வதாக இருந்தால் மிக உண்மைத்தன்மை வாய்ந்த செய்தியான குர்ஆனின் அடிப்படையில் பின்பற்றுங்கள். நீங்கள் ஒன்றை மார்க்கம் என்று செய்வதாக இருந்தால் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு எடுத்து சொல்ல வந்த இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததை நீங்கள் செய்யுங்கள், அவர்களுடைய வழிகாட்டலின்படி நீங்கள் நடங்கள். இந்த இரண்டை தவிர்த்து
இப்ப குர்ஆன் ஹதீஸிலே இல்லாத காரியத்தை மார்க்கம் என்று செய்கிற பொழுது அதுதான் மனிதன் செய்கின்ற காரியங்களில் மோசமான காரியம். ஓ ஷர்ரல் உமூர், மனிதன் செய்கின்ற காரியங்களில் மிக மோசமானது, மிக கெட்ட காரியம், மிக தீய காரியம், பாவத்திற்குரிய காரியம் எதுவென்றால் முஹ்தஸாத்துஹா, மார்க்கத்தில் இல்லாததை புதிதாக உருவாக்குவது, குர்ஆனில் இல்லாததை மார்க்கம் என்று நம்புவது, ஹதீஸ்களில் இல்லாததை மார்க்கம் என்று நம்புவது, இதுதான் மனிதன் செய்கின்ற காரியங்களிலேயே மிக மோசமான காரியம். வகுல்ல முஹ்தஸத்தின், இப்படி மனிதன் புதிதாக மார்க்கத்தின் பெயரால் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் தான் பித்அத். வகுல்ல பித்அத்தின் ضலாலா, எல்லா பித்அத்துகளும் வழிகேடு. வகுல்ல ضலாலத்தின் ஃபின்னார், வழிகேடு நரக படுகுழியிலே உங்களை தள்ளிவிடும். எது குர்ஆன் ஹதீஸிலே இல்லாததை, குர்ஆனில் ஆதாரம் இல்லாததை, ஹதீஸ்களில் ஆதாரம் இல்லாததை நாம் செய்கின்றோமோ, மார்க்கம் என்று நம்புகிறோமோ, நன்மையை பெற்றுத்தரும் என்று செய்கிறோமோ, அது நன்மையை பெற்றுத்தராது, அது மிகப்பெரிய வழிகேடு, நரகத்தை தான் பெற்றுத்தரும் என்ற எச்சரிக்கை மொழிகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிய வைக்கிறார்கள். அப்ப எவ்வளவு பெரிய கண்டனம்! ஒவ்வொரு நபர்களும், இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமும் சுவனத்திற்கு போக வேண்டும் என்கின்ற ஆசையோடு அவாவோடு வாழுகிறோம் என்றால், அந்த ஆசையை எல்லாம் சுக்குநூறாக்கி நாளை மறுமையிலே மிகப்பெரிய நஷ்டத்திலே நரக படுகொலையிலே ஒரு காரியம் தள்ளுகிறது என்றால், அந்த காரியத்தில் மிக முக்கியமான காரியம் இந்த பித்அத். குர்ஆன்ல ஆதாரம் இல்லாததை மார்க்கம்னு செய்யறது, ஹதீஸ்கள்ல ஆதாரம் இல்லாததை மார்க்கம்னு செய்யறது, இது நம்மை நரகத்தில் தள்ளிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். இப்ப எவ்வளவு பெரிய விஷயம்! இது சாதாரண ஒரு வழிகேடு அல்ல. யூத கிறிஸ்தவர்கள் அவர்கள் வழிகேட்டு போனதற்கு இந்த பித்அத் ஒரு காரணம். இந்த யூத கிறிஸ்தவர்கள்ங்கிறோம்ல, அவங்க யாரு? மூசா நபி அவர்கள் இறை தூதராக நியமிக்கப்பட்டார்கள். மூசா நபி அவர்களை ஒரு சாரார் பின்பற்றினார்கள். மூசா நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அந்த மக்கள் மூசா நபி காட்டிய வழியின் அடிப்படையில் மட்டும் இல்லாமல் அவர்களாக மார்க்கம் என்கின்ற பெயரிலே பல புதிய காரியங்களை உருவாக்கினார்கள், மார்க்கம் என்று செய்ய ஆரம்பித்தார்கள். அதனால் அவர்களை இஸ்லாமியர்கள் என்று அறிமுகப்படுத்தவில்லை. மூசா நபி அவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் தான் சொன்னாங்க, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று தான் சொன்னார்கள். ஆனாலும் இஸ்லாம் அவர்களை முஸ்லிம்கள் என்று அறிமுகப்படுத்தாமல் யூதர்கள் என்று சொல்லுகிறது என்றால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் மூசா நபிக்கு பிறகு அந்த மூசா நபி காட்டிய வழிக்கு மேலே கூடுதலாக இவர்களாக சேர்த்து கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் யார்? ஈசா நபி அவர்கள் அவர்களுக்கு தூதராக நியமிக்கப்பட்டார்கள். ஈசா நபி அவர்களை அல்லாஹ் தன்னளவிலே உயர்த்தி கொண்ட பிறகு ஈசா நபி காட்டிய வழியின்படி மட்டும் நடக்காமல், ஈசா நபி காட்டிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கொள்கையில் மட்டும் இல்லாமல், ஈசா நபி சொல்லிவிட்டு சென்ற சட்டதிட்டங்களின் அடிப்படையில் மட்டும் வாழாமல், அவர் அந்த ஈசா நபியையே இறைவனுடைய மகன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. புதிதாக பல காரியங்களை உருவாக்கினார்கள். அதனால்தான் அவர்களுக்கு ஈசா நபி லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லிவிட்டு சென்றாலும், அவர்கள் ஆரம்பத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னாலும் குர்ஆன் அவர்களை முஸ்லிம்கள்னு சொல்லல, கிறிஸ்தவர்கள்னு சொல்லுது. காரணம் என்ன? குர்ஆனிலே இறைவன் பதிவு செய்கிறான், அவர்கள் ஒரு ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, இவர்கள் ஈசா நபிக்கு பிறகு, ஈசா நபியை நாம் உயர்த்தி கொண்டதற்கு பிறகு அந்த ஈசா நபி எந்த வழியை காட்டினாரோ அந்த நேர்வழியில் மட்டும் பயணிக்காமல், அந்த இறைவழியில் மட்டும் பயணிக்காமல், அவர் சொல்லிவிட்டு சென்ற சட்டதிட்டங்களை மட்டும் பின்பற்றாமல், அவர் சொல்லிவிட்டு சென்ற வணக்க வழிபாடுகளை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல், ரஹ்பானியத்தன் இப்ததஊஹா, துறவரத்தை அவர்களாக பித்அத்துகளாக புதிதாக உருவாக்கி கொண்டார்கள். மா கதப்னாஹ அலைஹிம், அதை நாம் அவர்களுக்கு கடமையாக்கல. அல்லாஹ் சொல்றான், பித்அத் என்றால் என்னவென்றும் சொல்லுகிறான், கிறிஸ்தவர்கள் வழிகட்டு போனதற்கான ஒரு காரணத்தையும் சொல்லுகிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் தான் ஈசா நபி அவர்களுக்கு போதித்தார்கள், ஈசா நபியினுடைய வழியில் தான் அவர்கள் பயணித்தார்கள். ஆனால் ஈசா நபிக்கு பிறகு
அவர்களை இறைவன் உயர்த்தி கொண்டதற்கு பிறகு அவர்கள் எந்த வழியை காட்டிவிட்டு சென்றார்களோ அதே வழியில் பயணிக்காமல் இவர்களாக புதுசா மார்க்கத்தில் சேர்க்க ஆரம்பிச்சான். துறவரம்னு ஒண்ண நாம சொல்லவே இல்லை. துறவரம்னு ஒண்ண அல்லாஹ் சொல்லல, அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஈசா நபி சொல்லல. சொல்லாமல் இருக்கின்ற பொழுது இவர்களாக துறவரத்தை புதிதாக உருவாக்கி கொண்டார்கள். அதனால லா இலாஹ இல்லல்லாஹ்னு ஈசா நபி அவர்களால் எடுத்து சொல்லப்பட்ட அந்த சமூகம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அழைக்கப்படுது, வழிகட்ட பிரிவினர் என்று அழைக்கப்படுகிறது. இறைவனுடைய நிலைக்கு இறை தூதரை உயர்த்தியவர்கள் என்று அழைக்கப்படுகிறது. இறைவனால் கடும் கோபத்திற்குள்ளான கூட்டம் என்று அழைக்கப்படுகிறது. காரணம் என்ன? அவர்கள் ஈசா நபிக்கு பிறகு மார்க்கத்தில் இல்லாததை எல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சாங்க. அதே தானே இந்த சமுதாயத்துக்கும். ஒவ்வொரு சமுதாயத்தினுடைய தூதர்கள் சென்ற பிறகு அந்த சமுதாயத்திற்கு அடுத்த தூதர் வருவார். ஆனால் இந்த சமுதாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதர் என்பதனால், இதற்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்பதனால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வழியை இறைவன் முழுமைப்படுத்தி திருமறை குர்ஆன் என்ற பாதுகாக்கப்பட்ட ஒரு வேதத்தை இறைவன் நமக்கு தந்து, இந்த வழியில் தான் நீ மறுமை நாள் வரை இருக்கணும், இந்த தூதர் காட்டிய வழியில் தான் நீ செயல்படணும், இந்த குர்ஆன் காட்டுகிற வழியில் தான் நீ நடைபெற வேண்டும். உன்னுடைய வணக்கத்தை இந்த குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் அமைச்சுக்கணும். உன்னுடைய சட்டதிட்டங்களை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும். நீ ஹலால் ஹராம் என்று தீர்மானிப்பதை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கணும். இந்த தூதருக்கு பிறகு புதுசா நீயா உன்னை உருவாக்குனா அதே நிலைதான நமக்கும். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு அந்த கிறிஸ்தவர்கள் ஈசா நபிக்கு பிறகு அந்த மார்க்கத்தில் இல்லாததை புதிதாக உருவாக்கியதினால் அவர்கள் வழிகட்டு போனார்கள் என்றால், அதே தானே இன்னைக்கு முஸ்லிம்களின் பெயரால் செய்றாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று ஒருபுறம் சொல்லிக்கொண்டு அந்த தூதர் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு குர்ஆனில் இல்லாததை, ஹதீஸ்களில் இல்லாததை புதிதாக மார்க்கம் என்ற பெயரில் நாம் செய்கிறோம் என்றால் அதே நிலைதானே. அதே கிறிஸ்தவர்கள் எப்படி இறைவனுடைய கோபத்திற்குள்ளானார்களோ அதே கோப பார்வைதானே நம் சமுதாயத்தின் மீது விழும். இவ்வளவு பெரிய பாதகம் தான் இந்த பித்அத் என்பது. இன்றைக்கு சமுதாயத்தை பாருங்கள், இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை பாருங்கள். எதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் இருக்கிறது, எதுக்கெல்லாம் குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் இல்லை. குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் இருந்தால் அது சுன்னத்து, நபி வழி, இஸ்லாம், மார்க்கம். குர்ஆன் ஹதீஸினுடைய ஆதாரம் இல்லை என்றால் அது பித்அத், அது வழிகேடு, நரகத்திற்கு அது அழைத்து செல்லும். இப்ப புரட்டி பாருங்க, நாம ஐவேளை தொழுகிறோம். ஐவேளை தொழுகிறது எந்த அடிப்படையில் தொழுகிறோம் கேட்டா எல்லாருமே சொல்லுவோம், அல்லாஹ் குர்ஆன்ல தொலை சொல்லி இருக்கிறான், அக்கீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்று இறைவன் குர்ஆனிலே பதிய வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஐவேளை தொழ வேண்டும் என்று நமக்கு கடமையாக்கி இருக்கிறார்கள். எப்படி தொழ வேண்டும் என்று வழிகாட்டி இருக்கிறார்கள். அதனால் ஒரு நாள் ஐவேளை நாம தொழுகிறோம். ஃபஜ்ர், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா, இந்த தொழுகையெல்லாம் ரசூலுல்லாஹ் நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க, எல்லாரும் சொல்லுவோம். அப்ப அது மார்க்கம். இப்படி ஆதாரம் காட்டுகிறோம்ல. தொழுகை என்றால் அதை எந்த நம்பிக்கையில செய்யறோம்? இது மார்க்கம், இஸ்லாம். இஸ்லாம் கடமையாக்கிய விஷயம். இதை நான் செய்கிற பொழுது எனக்கு நன்மை, இதை விட்டுவிட்டால் எனக்கு பெரும்பாவம், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், இந்த தொழுகையை தொழுதால் எனக்கு பாவங்கள் மன்னிக்கப்படும். இந்த நம்பிக்கையில் செய்கின்ற காரியத்திற்கு குர்ஆன்லயும் ஆதாரத்தை காட்டுறோம், ஹதீஸ்லயும் ஆதாரத்தை காட்டுறோம். இதே மாதிரி தானே மார்க்கம்னு எதையெல்லாம் நம்பி செய்கிறோமோ அந்த காரியங்கள் அனைத்திற்கும் இதே போல ஆதாரத்தை பார்க்கணுமா, பார்க்க கூடாதா? ஆதாரம் இருந்தால் தானே அது நபி வழி, ஆதாரம் இருந்தால் தானே இது சுன்னத். புரட்டி பாருங்கள், மௌலிதுன்னு ஓதுறாங்க. மௌலிது ஓதுற வழக்கம் இருக்குதா இல்லையா? ஒரு வீடு குடிபெயர்ந்துட்டாலும் மௌலிது, ஒருத்தர் மௌத்தாயிட்டாலும் மௌலிது, ஒரு கடை திறந்தாலும் மௌலிது. இப்படி எல்லா காரியங்களுக்கும் மௌலிது ஓதி ஆரம்பிக்கின்ற பழக்கம் இந்த சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? மௌலிதுனா என்ன? அது பல பேரின் மீது மௌலிது ஓதுவாங்க. ரசூலுல்லாஹ் மேல மௌலிது ஓதுறோம், முஹைதீன் மேல மௌலிது ஓதுறோம்,
ஷாவுலா மீது மௌலுது ஓதுறோம். இப்படி பல மௌலுதுகள் ஓதுவாங்க. இந்த மௌலுதை எந்த நம்பிக்கையில் ஓதுகிறார்கள்? இந்த மௌலுது என்ற அரபு வார்த்தைகளை நான் படித்தால், ஒரு காரியத்தை துவங்குகிற பொழுது படித்தால், ஒரு வீட்டிற்குள் குடிபுகிற பொழுது படித்தால், ஓதினால், ஒரு கடை திறக்கின்ற பொழுது படித்தால், எந்தெந்த காரியங்களில் நான் அந்த மௌலுதை படிக்கிறேனோ எனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும், பரக்கத்து கிடைக்கும், என்னுடைய வியாபாரம் பெருகும், என் வீடு நல்லா இருக்கும். இந்த நம்பிக்கையில தானே படிக்கிறாங்க. நம்பிக்கை எந்த நம்பிக்கையில செய்யப்படுகிறது? நான் இந்த மௌலிதை ஓதினால் எனக்கு இறைவனுடைய அருள் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் ஓதுகிறார்கள். இறைவனுடைய அருள் கிடைக்கணும்னா அருளை தருகின்ற இறைவன் சொன்ன அடிப்படையில் தான் வணங்கணும். அருள் கிடைக்கும்னு நாம நம்புறோம்னா அந்த அருளை தருபவன் யார்? அல்லாஹ். அந்த அல்லாஹ் இந்த காரியத்தை நீ செஞ்சினா என் அருளை உனக்கு தரேன், பரக்கத்தை தருகிறேன், உனக்கு அபிவிருத்தி செய்கிறேன், உன்னுடைய வியாபாரத்தை பெருக்குகிறேன், ரிசுக்கு தருகிறேன். இதையெல்லாம் யார் சொல்லணும்? அல்லாஹ் சொல்லணும்ல. அல்லது அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லணும்ல. இந்த மௌலிதுகளுக்கு அப்படியான அங்கீகாரம் இருக்கிறதா? குர்ஆனிலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? ஹதீஸ்களிலிருந்து ஒரு ஆதாரத்தை காட்ட முடியுமா? இந்த மௌலிது என்பது வெறும் 300 ஆண்டுகளுக்கு முன்னால வந்தது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை தூதராக பயணித்து மரணித்திருக்கின்ற பொழுது, அதோடு அவர்களுடைய காலத்தோடு மார்க்கம் முழுமை பெற்றிருக்கின்ற பொழுது, 300 ஆண்டுக்கு முன்னாடி வந்தது எப்படி இஸ்லாமாக இருக்கும்? 300 ஆண்டுக்கு முன்னாடி வந்தது எப்படி மார்க்கமாக ஆகும்? இறைவனுடைய அருளை பெற்று தரும். சிந்தித்து பாருங்கள். அந்த மௌலிதுங்கிறது என்ன? ஒரு நல்ல கருத்துக்களா? அதுக்கும் மார்க்கத்துக்கும் முதல்ல சம்பந்தமே கிடையாது. அதுல பாடப்படுகிற கருத்துக்கள் என்ன? அதில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் எச்சரித்து விட்டு சென்றார்களோ அந்த வார்த்தைகளைத்தான் அரபு மொழியில எழுதி வச்சிருக்கிறாங்க. அரபு மொழியில எழுதினால் படித்தால் மக்களுக்கு தெரியாது என்ற காரணத்திற்காக அரபு மொழியில எழுதி வைத்து படிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் எச்சரித்தார்கள், லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா ஈஸா இப்னு மரியம். மரியமுடைய மைந்தர் ஈசா நபி அவர்களை கடவுளுடைய குமாரர் என்று அவர்கள் போற்றி வரம்பு மீறி புகழ்ந்ததை போல என்னை நீங்கள் வரம்பு மீறி புகழ்ந்து விடாதீர்கள், என்னை இறைவனுடைய நிலைக்கு உயர்த்தி விடாதீர்கள். புகழுகிறோம் என்கின்ற பெயரிலே, போற்றுகிறோம் என்கின்ற பெயரிலே அல்லாஹ்வுடைய நிலைக்கு என்னை உயர்த்தி விடாதீர்கள். நான் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த எச்சரிக்கையை தூக்கி மிதிக்கும் விதமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துறாங்களா இல்லையா? மௌலிதில் என்ன எழுதி வச்சிருக்கிறாங்க? யாமன் தமாதா வஜித்தரம், பாவம் செய்தவனே, பாவத்தில் நீடித்திருப்பவனே, லுத் நீ ஒதுங்கு, துப் நீ பாவ மன்னிப்பு தேரு. இதெல்லாம் யாரிடத்துல? பாவம் செய்து விட்டவனே, பாவத்தில் நீடித்திருப்பவனே, நீ ஒதுங்கு, சரணடைந்து விடு, உன் பாவத்தை ஒத்துக்க, பாவ மன்னிப்பு தேடு. இதையெல்லாம் யாரிடத்தில் கேட்க சொல்லுகிறார்கள்? அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிக்க கூடியவன் யாரும் இல்லை என்று இறைவன் குர்ஆனிலே பிரகடனம் செய்கிறானே அந்த ரப்புல் ஆலமீன் இடத்துல. பிமன் ஹல்லல் ஹரம், யாரு ஹரமிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாரோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல நீ போய் பாவ மன்னிப்பு தேடு. இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துறது தானே. ரசூலுல்லாஹ்வை புகழுகிறோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால், நன்மை என்று சொல்லுகிறார்கள் என்றால், பரக்கத் என்று சொல்லுகிறார்கள் என்றால் அதை கண்களை மூடி ஏற்றுக்கொள்ளலாமா? அது என்ன சொல்லப்படுகிறது? இந்த மௌலிதுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? தொழுகைக்கு ஆதாரம் இருப்பதை போல, நோன்புக்கு ஆதாரம் இருப்பதை போல, ஹஜ்ஜுக்கு ஆதாரம் இருப்பதை போல, ஜக்காத்துக்கு ஆதாரம் இருப்பதை போல, குர்ஆன் ஓதுவதற்கு ஆதாரம் இருப்பதை போல மௌலிது ஓதுவதும் ஒரு வணக்கமாக இந்த மக்கள் மத்தியிலே பார்க்கப்படுகிறது என்றால், தொழுகைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட, குர்ஆன் ஓதுவதற்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட மௌலிது ஓதுவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கிறார்கள் என்றால் அதற்கு குர்ஆன் ஹதீஸிலிருந்து ஆதாரம் வேணும்ல. அப்படியான ஆதாரம் இருக்கிறதா? ஒரு ஆதாரமும் கிடையாது.
ஆதாரம் இல்லை என்பதை தாண்டி அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அனைத்துமே விஷக்கருத்துக்கள், இறைவனுக்கு இணை கற்பிக்கின்ற கருத்துக்கள், மனிதர்களை இறைவனுடைய நிலைக்கு உயர்த்துகிற கருத்துக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை வரம்பு மீறி புகழ்ந்து இறை நிலைக்கு உயர்த்தி விடாதீர்கள் என்று எச்சரித்ததை, அந்த எச்சரிக்கை மொழியை தூக்கி வீசிவிட்டு ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்தி, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும், நீங்க தான் எங்களுக்கு ரிஸ்க் தரணும், நீங்க தான் மறைவானதை மற்ற அறிந்து அறியக்கூடியவர் என்று அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்குறாங்க. இவ்வளவு பெரிய மாபாதகமான கருத்துக்கள். அது மட்டுமா, ரசூலுல்லாஹ் மட்டுமா இப்படி உயர்த்துறாங்க, அடுத்தடுத்து முஹைதீன் மௌலிது, ஷாவுல் ஹமீது மௌலிது, இதிலேயும் அதே கூத்துதான், அதே விஷம கருத்துக்கள் தான், இணை வைப்பு கருத்துக்கள் தான். அவ்வளவு மாபாதகமான கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது அந்த முஹைதீன் மௌலிதுல எழுதி வைக்கப்பட்ட ஒரு கதை. அந்த முஹைதீன்கிறவர் அவருடைய மாணவர்கள்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். அப்படி உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது திடீர்னு இவர் என்ன பண்றாருன்னா இன்னொரு சவுண்ட் விடுறார். கூடி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே வியப்பா இருக்குது, என்னடா நம்ம இமாமும் நம்ம ஆலிம்சா திடீர்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாரே, என்னன்னு தெரியலையே அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தன்னுடைய செருப்பை கழட்டி தூக்கி வீசுறாரு. என்னடா இது, சவுண்டு கொடுத்தாரு, இப்ப செருப்பை கழட்டி தூக்கி வீசுறாரே. அது கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஒரு சத்தம், இன்னொரு செருப்பை தூக்கி வீசுறாரு. சுத்தி இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது, திடீர்னு செருப்பை கழட்டுறாரு, சத்தம் போடுறாரு, தூக்கி வீசுறாரு, சத்தம் போடுறாரு, செருப்பை கழட்டுறாரு, தூக்கி வீசுறாரு, இது என்னடா இது அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு கூட்டம் ஒன்று வருது. நிறைய வியாபார பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு வராங்க. அவங்க கொண்டு வந்த வண்டியில இவர் தூக்கி வீசினார்ல செருப்பு, அந்த செருப்பு இருக்குதான். அப்ப இந்த கூடியிருந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, இவர் இடத்துல போய் கேட்கிறாங்க. அதாவது அந்த வந்த வாகன கூட்டத்தில், அந்த வியாபார கூட்டத்தில் போய் கேட்குறாங்க, எங்க ஆலிம்சா, எங்க இமாமு, எங்க முஹைதீன் ஆண்டவர், அவரு தூக்கி வீசின செருப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சிச்சு, உங்க பொருட்களோடு இருக்குதே, உங்க வண்டியில இருக்குதே கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே அந்த கூட்டம் சொன்னிச்சா, நாங்கள் நிறைய விலை உயர்ந்த பொருளை எல்லாம் வண்டியில் வச்சு கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி கொண்டுட்டு வரும் பொழுது நாங்கள் கொஞ்சம் கண் அசந்துட்டோம், தூங்கிட்டோம். அந்த நேரத்தில் ஒரு திருட்டு கும்பல் எங்களை சுற்றி வளைச்சிடுச்சு. திருட்டு கும்பல் சுற்றி வளைச்சது எங்களுக்கு, தூங்கிக்கிட்டு இருந்த பக்கத்தில் இருந்த எங்களுக்கு தெரியல, எங்கோ இருந்த முஹைதீன் ஆண்டவர் நம்முடைய இமாம் கண்டுபிடிச்சிட்டாரு, அவருக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனாலதான் அவர் ஒரு சவுண்டு விட்டாரு. சவுண்டு விட்ட உடனே அந்த செருப்பை தூக்கி வீசினாரு. செருப்பு என்ன பண்ணிச்சு தெரியுமா, அங்கிருந்து ராக்கெட் மாதிரி பறந்து வந்துச்சு. இவர் இருக்கிறது எங்கேயோ, அந்த வியாபார கூட்டம் இருந்தது எங்கேயோ. இந்த செருப்பு ராக்கெட் மாதிரி அப்படியே பறந்து வருது 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 வருது, கடைசியில வந்து இந்த திருடர்களை ஒருத்தவனை போட்டு தள்ளிடுது. இன்னொருத்த வந்தா இன்னொரு செருப்பை தூக்கி வீசினாரு, அந்த செருப்பு வருது 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 வருது, கடைசியில அது அவனை வந்து கொண்டுடுது. இப்படின்னு அந்த வியாபார கூட்டம் சொன்ன உடனே, ஆஹா, நம்முடைய தலைவருடைய, நம்முடைய இமாமுடைய மகத்துவம் தான் என்ன என்று அவர்களை போற்றி புகழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். இதே மௌலிது, முஹைதீன் மௌலிதுல எழுதி வச்சிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷம கருத்து. எங்கோ நடக்கக்கூடிய விஷயங்களையும், பூமியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் இவர் அறிந்து கொண்டார் என்று இறைவனுக்கு இருக்கக்கூடிய மறைவான ஆற்றலை இந்த மனிதருக்கு வாதிருக்கிறார்களே, இதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொல்லி தருதா? அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நம்முடைய கலிமா பிரகடனம் செய்கிறதே. இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலில், அதிகாரங்களில், பண்புகளில் எதிலையும் அணுவளவும் யாரையும் கூட்டாக்கி விடக் கூடாது என்று இஸ்லாம் கற்றுத்தருகிறதே. மறைவானவற்றின் திறவுகோள்கள் அனைத்தும் அல்லாஹுக்கே சொந்தமானதுன்னு குர்ஆன் சொல்லும் பொழுது, எங்கோ நடக்கிற விஷயத்தை முஹைதீன் ஆண்டவர் அறிந்து கொண்டார். அறிந்து கொண்டது இல்லை, இங்கிருந்து செருப்பை வீசுறாரு, அந்த செருப்பு அற்புத செருப்பாக மாறி, ராக்கெட் செருப்பாக மாறி இருந்த திருடர்களை எல்லாம் கொலை செஞ்சிடுச்சு.
இவர் யாரு? அல்லாஹ்வா? இறைவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலை இந்த மனிதருக்கு நம்புறாங்களே. அல்லாஹ் தான் அர்ஷில் இருந்து கொண்டு அவன் இந்த உலகத்தில் நடக்கின்ற விஷயங்களை அறிவதற்கு இறங்கி வர தேவையில்லை, அருகில் இருக்க தேவையில்லை. அவன் அர்ஷில் இருந்து கொண்டே இந்த உலகத்தில் ஒரு இலை தவறி விழுந்தாலும் அதையும் அறிபவன் அல்லாஹ். அந்த ஆற்றல் இந்த மனிதருக்கு கொடுக்கிறாங்களே. யார் அதிகாரம் கொடுத்தது? அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்துறாங்களே. இத பாட்டாக படிக்கிறாங்க. இந்த சமூகம் கேட்டுக்கொண்டுகிட்டு இருக்குதே. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடுகின்ற வகையிலே, முஹைதீனை கூட்டாக்குற வகையிலே, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் விளையாடுகிற வகையிலே இந்த சமூகத்தில் இப்படியான பாடல்களை படிக்கின்ற பொழுது, ஏன் இறைவன் என்னுடைய ரப்பல் ஆலமீன் என்ன நான் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைவரையும் விட அனைத்தையும் விட நேசிக்கின்ற இறைவன் அவனை கொச்சப்படுத்துகிற வகையிலே படிக்கின்ற பொழுது நமக்கு ரோஷம் வர வேணாம்? நம்ம சிந்திக்க வேணாம்? அதைத்தான் இன்றைக்கு பக்திமய மூட்டி இந்த பாடல்களை படிக்கிறாங்க. மௌலுது படிச்ச பரக்கத்து, மௌலுது படிச்சா நன்மை, நன்மை என்று சொன்ன உடனே சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்கின்ற ஆசையோடு வாழக்கூடிய இந்த சமூகம் நன்மை என்று சொல்லப்பட்ட உடனே நன்மையா, சொர்க்கத்திற்கு அழைச்சல்மா, இறைவனுடைய அருள் கிடைக்குமா என்று கண்களை மூடி செய்து கொண்டிருக்கிறோம். இந்த அறியாமையை பயன்படுத்தித்தான் மார்க்கத்தில் இல்லாத இது போன்ற காரியங்களை இன்றைக்கு மக்களுக்கு மத்தியிலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் சுவனத்திற்கு அழைத்து செல்லாது. குர்ஆனில் ஆதாரம் இல்லாத எதுவும், ஹதீஸ்களில் ஆதாரம் இல்லாத எதுவும் நம்மை சுவனத்திற்கு அழைத்து செல்லாது, நரக படுகொலையில் தான் வீழ்த்தும் என்பதை எச்சரிக்கையோடு புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி மௌலுது ஓதி அதை ஒரு பிழைப்பாக ஆக்கி குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லை, அதை வழிபாடு என்று மக்களை நம்ப வச்சிருக்கிறாங்களே, அது பரக்கத்து கிடைக்கும்னு நம்புறாங்களே. இது மட்டுமா? ஃபாத்திஹா ஓதுறது எடுங்க. மௌத்தான வீட்டில் யாசின் ஓதுறது, ஃபாத்திஹா ஓதுறது. ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இஸ்லாம் சொல்லுகிறது. அவரை குளிப்பாட்ட வேண்டும், அவருக்கு கஃனிட வேண்டும், அவரை அடக்கம் செய்ய வேண்டும், அவருக்காக அடக்கம் செய்வதற்கு முன்பு அவருக்காக பாவ மன்னிப்பு தேடுகிற ஜனாசா தொழுகை நடத்த வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருகிற காரியம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய, தன்னுடைய காலத்தில் மரணித்த தன்னுடைய தோழர்களுக்கு செய்து காட்டிய காரியம். அதையெல்லாம் நம்ம செய்கிறோம். சரி, யாசின் ஓதுறது எங்கிருந்து வந்துச்சு? ஃபாத்திஹா ஓதுறது எங்கிருந்து வந்துச்சு? ஹத்தம் ஓதுறது எங்கிருந்து வந்துச்சு? 3ஆம் நாள் ஃபாத்திஹா, 7ஆம் நாள் ஃபாத்திஹா, 40ஆம் நாள் ஃபாத்திஹா, வருடம் ஃபாத்திஹா, அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக வருடம் வருடம் ஃபாத்திஹா என்று ஓதுகின்ற பழக்கம் எங்கிருந்து வந்தது? மையத்தை குளிப்பாட்டுறதுக்கு என்ன ஆதாரம்? இதோ ரசூலுல்லாஹ் குளிப்பாட்டினாங்க, ஆதாரத்தை காட்டுறீங்க, சரி, சுன்னத்து. மையத்தை கஃனிடுவதற்கு என்ன ஆதாரம்? இதோ ரசூலுல்லாஹ் கஃனிட்டு இருக்கிறாங்க, ஆதாரம், சுன்னத்து. மையத்துக்கு ஜனாசா தொழுகை நடத்துவது, அந்த மையத்திற்கு பாவ மன்னிப்பு தேடுவது, எதன் என்ன ஆதாரம்? ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, இறைவன் குர்ஆனிலே சொல்லுகிறான், அது ஆதாரம், மார்க்கம். ஃபாத்திஹா ஓதுறதுக்கு மாதிரி ஆதாரம் காட்டணும்ல, அந்த வரிசையில் தானே செய்யப்படுகிறது. மார்க்கம் என்று நினைத்து செய்யப்படுகிற காரியங்கள், குளிப்பாட்டுறதுக்கு ஆதாரம் இருக்கு, கஃன் இடுவதற்கு ஆதாரம் இருக்கிறது, ஜனாசா தொழுகை நடத்துவதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதுவெல்லாம் மார்க்கம், நபி வழி. ஃபாத்திஹா ஓதுறது மார்க்கம்னு தானே செய்றீங்க, அந்த வரிசையில் தானே செய்றீங்க. யாசின் ஓதுறது அந்த வரிசையில் தானே செய்றீங்க. அதுக்கும் ஆதாரம் காட்டணும்ல, அதுக்கும் குர்ஆன்ல ஆதாரம் காட்டணும்ல, ஹதீஸ்களில் ஆதாரம் காட்டணும்ல. காட்டப்பட்டதா? 40 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு மத்தியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. யாரெல்லாம் இந்த பிதஅத்துகளை மக்கள் மன்றத்திலே விதைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆலிம் சாக்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோமே. வாய் திறந்தார்களா? ஆதாரத்தை சமர்ப்பித்தார்களா? ஃபாத்திஹா ஓதுறதுக்கு இது ஆதாரம், யாசின் ஓதுறதுக்கு இது ஆதாரம். ஆதாரபூர்வமான நபிமொழிகள் ஒன்று தரப்படுகிறதா? ஒரு குர்ஆன் வசனம் மேற்கோள் காட்டப்படுகிறதா? இல்லையே. அப்ப இதை எப்படி மார்க்கம் எடுக்க முடியும்? ஆதாரம் காட்டப்பட்ட ஜனாசா தொழுகையை மார்க்கம் என்று எடுத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் அதற்கு குர்ஆனில் ஆதாரம் இருக்கிறது, ஹதீஸில் ஆதாரம் இருக்கிறது. அது மாதிரி இதுக்கு ஆதாரம் கேட்டா ஆதாரம் இல்லையே.
ஆதாரம் காட்டப்படவில்லைன்னா அதிலிருந்து விலகிக்கணும்ல. குர்ஆன்ல இல்லை என்று தெரிந்தால், ஹதீஸ்களில் இல்லை என்று தெரிந்தால் உடனே அதிலிருந்து விலகி தூர போயிடணும்ல. அதை விட்டுட்டு இல்ல என்னதான் ஆதாரம் இல்லைனாலும் ஒரு மக்களை எல்லாம் கூப்பிட்டு சாப்பாடு ஆக்கி போட்டா தான் நமக்கு திருப்தி, மக்கள் நம்மளை மெச்சுவாங்க, நமக்கு மரியாதை செலுத்துவாங்க, நம்மிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது என்று எண்ணுவார்கள். இல்லைன்னா நம்மளை கஞ்ச பையன்னு சொல்லிடுவான். ஆதாரம் இல்லைங்கிறது சரி, சாப்பாடு நம்ம இந்த நேரத்தில் ஆக்கி போடலைன்னா நம்மளை கஞ்சன்னு சொல்லிடுவானே. இதற்காக, இந்த சொல்லுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் விளையாடுறதா? நம்முடைய கண்ணியத்தை, நம்முடைய பொருளாதாரம் இல்லை என்று நம்மை கஞ்சன் என்று விமர்சிக்கின்றான் என்பதற்காக அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் தலையிடுறதா? அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் தலையிடுறதா? இறைவன் இந்த மார்க்கத்தில் ஒன்றை சொல்லாமல் இருக்கின்ற பொழுது அதை மார்க்கம் என்று அரங்கேற்றுவதா? நமக்கு கோபம் வருதுல, அவன் கஞ்சன்னு சொன்னா எனக்கு கோபம் வருது, எனக்கு பிடிக்கல, நான் வெறுக்கிறேன், அதனால நான் ஃபாத்தியா ஓதுறேன் அப்படின்னா அவன் மார்க்கத்தில் இல்லாததை, அல்லாஹ் சொல்லாததை, நபிகள் நாயகம் வழிகாட்டாததை மார்க்கம்னு செய்யும் பொழுது அல்லாஹ் கோபப்படுறானே. அப்ப அல்லாஹ்வுடைய கோபத்தை விட நம்முடைய கோபம் பெரிதா? அல்லாஹ்வுடைய ரோஷத்தை விட நம்முடைய ரோஷம் பெரிதா? சிந்திச்சு பாருங்க. அப்ப ஃபாத்தியாக்கு எங்கப்ப ஆதாரம்? இதையும் மார்க்கம் என்று செய்கிறீர்களே, அருள் என்று செய்கிறீர்களே, யாசின் ஓதுவது பாவங்களை மன்னிக்கும் என்று, நன்மையை சேர்க்கும் என்று செய்கிறீர்களே, என்ன ஆதாரம்? குர்ஆன் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதோ இல்லையோ, யாசின் மட்டும் தனியா பிரிண்ட் எடுத்து வச்சிருப்பாங்க. குர்ஆன் இருக்குதா இல்லையான்னு இருக்காது. குர்ஆனை வாங்கி வைத்திருக்க மாட்டார்கள். ஆனா யாசின் மட்டும் எல்லா வீட்லயும் இருக்கும். இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறதா இருந்தா அதுக்கு என்ன ஆதாரம்? இதைத்தானே கேட்கிறோம். அப்ப அதுக்கு ஆதாரம் கொடுக்கிறோன்னு ஒருத்தர் வந்தவர். ரொம்ப நாளா ஆதாரம் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு ஆதாரத்தை கொடுத்துடணும், அப்பதான் மக்களை நம்ப வைக்க முடியும். மக்களிடத்தில் இந்த ஃபாத்தியா என்கின்ற பிழைப்பை நாம் தொடர்ச்சியாக நடத்த முடியும். இதற்காக ஆதாரம் கொடுக்கிறோன்னு ஒருத்தர் வந்தார். என்ன ஆதாரம் கொடுத்தார் தெரியுமா? 7ஆம் நாள் ஃபாத்தியாவுக்கு ஆதாரம் கேட்டீங்கல்ல, இந்த சொல்றேன் குறிச்சிங்க. என்ன ஆதாரம்? குர்ஆன்ல முதல் சூரா என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்து சூரா. அது எத்தனை வசனம்? 7 வசனம். அப்ப 7 வசனம் இருக்குல்ல, அதான் 7ஆம் ஃபாத்தியாவுக்கு ஆதாரம் அப்படின்னாரு. தொழுகைக்கு ஆதாரம் காட்டி கேட்டா தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஆதாரம் தெளிவா இருக்குது. சூரத்தில் ஃபாத்தியா 7 வசனம் இருக்கிறதுனால 7ஆம் ஃபாத்தியாவுக்கு ஆதாரம்னா மக்களை எப்படி நினைச்சு வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு இந்த மக்களை இந்த ஏகத்துவ கொள்கை சிந்திக்கின்ற மக்களாக, கேள்வி கேட்கின்ற மக்களாக, ஆதாரங்களை அலசி ஆராய்கின்ற மக்களாக, பகுப்பாய்வு செய்கின்ற மக்களாக உருவாக்கி வைத்திருக்கிறதே. ஆனா அவங்க எப்படி உருவாக்குறாங்க பாருங்க, மக்களை எப்படி நம்புகிறார்கள் பாருங்க. நம்ம என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அதுதான் அவர்களுக்கு விதி. மக்களை முட்டாள்களாக சித்தரிக்கும் விதமாக 7 வசனம் இருக்கு, அதான் 7ஆம் ஃபாத்தியாக்கு ஆதாரம். சூரத்துல் பக்கரால 286 வசனம் இருக்கு, அது 286வது நாள் ஃபாத்தியாவா? 70 வசனம் இருக்கு, அதனால 70ஆம் நாள் ஃபாத்தியா. 60 வசனம் இருக்கு, 60 நாள் ஃபாத்தியா. இப்படியா மார்க்கத்தை அணுகுவது? இதுவா ஆதாரம் எடுக்கின்ற முறை? இப்படியா மார்க்கத்தை கேலி கூத்தாக்குவது? ஆதாரம் இல்லைன்ன உடனே மக்களை எப்படி முட்டாள்களாக அவர்கள் நம்பிக்கொண்டு, மக்கள் சிந்திக்க மாட்டார்கள் என்று அவர்களாக நம்பிக்கொண்டு எப்படியான ஆதாரங்களை கொடுக்கிறாங்க? ஆதாரங்கள் பெயர்ல மக்கள் சிந்திக்கக்கூடிய மக்கள், பகுப்பாய்வு செய்யக்கூடிய மக்கள் இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. ஃபாத்தியாக்கு ஆதாரம் கேட்டா இந்த வசனத்தை ஒண்ணு எண்ணுங்க, 7 வசனம் வருதா, அதான் ஆதாரங்கிற. கேலி குத்தாக்குகிற மக்கள் கேட்கிறார்கள். அப்ப இப்படி மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்தால், மார்க்கத்தில் குர்ஆனில் ஆதாரம் இல்லாததை, ஹதீஸில் ஆதாரம் இல்லாததை செய்தால் அறிவுக்கு பொருந்தாமல், பகுத்தறிவு இல்லாமல் இப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இன்றைக்கு மக்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்தியா எதுக்காக ஓதுறாங்க? எப்படி மௌலுது பரக்கத்து கிடைக்கும், நன்மை கிடைக்கும் நம்புறாங்களோ அதே நம்பிக்கை தான். ஃபாத்தியா ஓதுனா
அந்த எந்த பொருளை வச்சு ஃபாத்தியா ஓதுறாங்களோ அதில் பரக்கத்து கூடிடும் நம்புறாங்க, அருள் கூடிடும் அப்படின்னு நம்புறாங்க. அதனால தான் பெரும் பணக்காரனா இருப்பான், அவன் வீட்டில் பேரிச்சம்பழம் பாக்ஸ் பாக்ஸா இருக்கும். ஆனா இந்த ஃபாத்தியா ஓதுன பேரிச்சம்பழத்துக்கு ஒத்த பேரிச்சம்பழத்துக்கு கூட்டத்தில் முண்டி அடிச்சுக்கிட்டு போவான். ஏன்? இதுல கூடுதல் பவர் அருள் வந்துருச்சு, இதுல அல்லாஹ்வுடைய கூடுதல் அருள் இருக்குதுன்னு நம்புறான். அல்லாஹ் அருளை கொடுக்கிறவன் அல்லாஹ்னா அல்லாஹ்ல சொல்லணும், இந்த காரியத்தை நீ செய்தால் உனக்கு அருள் கிடைக்கும் என்று, அபிவிருத்தி கிடைக்கும் என்று, பரக்கத்து கிடைக்கும்னு. அந்த அல்லாஹ் சொல்லாம இவனா உன்னை செய்வானா, அதுக்கு அல்லாஹ் பரக்கத்து கொடுக்கணும்னா யார் யாருக்கு மேல? அல்லாஹ் எஜமானன், நாம் அவனுடைய அடிமை, அதற்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், ஜின்களையும் மனித இனத்தையும் என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வை வணங்குறதுக்காகத்தான் படைச்சிருக்கிறோம், அவனுக்கு அடிமையா இருக்கிறதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அவனுக்கு அடிமையாக இருக்கிறோம்னா எஜமான என்ன சொல்றானோ அதுதான் கேட்கணும். அடிமையினுடைய வேலை என்ன? அதானே. இந்த உலகத்தில் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அடிமையாக இருந்த காலகட்டத்தை எப்படி வாழ்ந்தான்? அவனால சுயமாக ஒன்றை செய்ய முடியுமா? நினைச்ச இடத்துக்கு போக முடியுமா? நினைச்ச வேலையை பார்க்க முடியுமா? நினைச்சதை சாப்பிட முடியுமா? நினைச்சதை உடுத்த முடியுமா? எஜமான என்ன கொடுக்குறானோ அதான், எதை திங்க சொல்றானோ அதான் திங்கணும், என்ன உடுத்த சொல்றானோ அதை தான் உடுத்தணும், எங்க நிக்க சொல்றானோ அங்கதான் நிக்கணும். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு எஜமானனாக இருக்கும் பொழுது இப்படி எல்லாம் நடக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த மனித சமுதாயமும் அல்லாஹ்வுடைய அடிமைகளாக இருக்கும் பொழுது அந்த எஜமானன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அவனை எப்படி வணங்க வேண்டும், எப்படி வணங்கினால் அவனுக்கு பிடிக்கும்னு சொல்றானோ அப்படித்தானே வணங்கணும். அவனுக்கு எப்படி வணங்கினா பிடிக்கும்னு அல்லாஹ் குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் சொல்லித்தரான். அதையெல்லாம் செஞ்சா நன்மை, அதையெல்லாம் செய்யலைன்னா பாவம். இவனா உட்கார்ந்துக்கிட்டு நான் ஃபாத்தியா ஓதுறேன், நான் ஓதுவேன், அல்லாஹ் கொடுக்கணும்னா யாருக்கு மேல? நான் ஓதுவேன், நான் இதைத்தான் செய்வேன், ஃபாத்தியா ஓதுவேன், மௌலூத் ஓதுவேன், அதுக்கு குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லை, அல்லாஹ் சொல்லல, ஆனால் நான் ஓதுவேன். அல்லாஹ் எனக்கு பரக்கத்து தரணும், எனக்கு அருள் தரணும்னா அல்லாஹ் எஜமானனா இவன் எஜமானனா? அப்ப அல்லாஹ்வுடைய அந்த எஜமான தன்மையை, இறைத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இவன் சொல்ற இடத்துக்கு அல்லாஹ் வரணும், இவன் சொல்ற இழுப்புக்கு அல்லாஹ் வரணும்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பிதஅத்துங்கிற பேர்ல, மார்க்கம் என்கின்ற பேரில் குர்ஆன் ஹதீஸ்ல ஆதாரம் இல்லாததை செய்துவிட்டு அல்லாஹ் என்ன மன்னிக்கணும், அல்லாஹ் எனக்கு நன்மையை தரணும், அல்லாஹ் எனக்கு பரக்கத்தை தரணும், தருவான். அவன் சொன்னதை செஞ்ச தருவான், அவன் சொன்னதை செய்தால் மன்னிப்பான், அவன் சொன்னதை செய்தால் அருள் கொடுப்பான், அவன் சொன்னதை செய்தால் சுவனத்தில் நுழைப்பான். நீயா அவனை செஞ்சுட்டு எனக்கு அல்லாஹ் தரணும்னா இது அல்லாஹ்வுடைய ரோஷத்துல தலையிடுறது இல்லை, அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் தலையிடுவதில்லை. சிந்திச்சு பாருங்க. திருமணத்தை எடுத்துக்க, திருமணத்தில் இருக்கக்கூடிய பிதஅத்துகளை எண்ணி பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்-நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை, என்னுடைய சுன்னத்து அப்படின்னாங்க. இந்த மார்க்கம்னு நாம செய்யக்கூடிய காரியம் எல்லாமே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சுன்னத்தின் அடிப்படையில் தான் செய்யணும், ரசூலுல்லாஹ் காட்டிய வழியின் அடிப்படையில் தான் செய்யணும். குறித்து ரசூலுல்லாஹ் திருமணத்தை பற்றி பேசுகிற பொழுது திருமணம் என்னுடைய வழிமுறைன்னு சொன்னாங்க. ஆலிம் சாக்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கும் பொழுது, திருமணம் நடத்தி வைக்கும் பொழுது அன்-நிக்காஹு மின் சுன்னதி, திருமணம் என்னுடைய வழிமுறை என்பதை மொழிவார்கள். ஆனா அந்த திருமணங்கள்ல சுன்னத்து இருக்கிறதா? ரசூலுல்லாஹ் காட்டி தந்த வழி இருக்கிறதா? இறைவனும் இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணத்தை எப்படி நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள்? மீசாக்கன் கலீலா, திருமணம் என்பது பலமான ஒரு உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை செய்வதற்கு மணமகன் மணமகளுக்கு மகர் கொடுக்க வேண்டும், வலிமா மணமகன் சார்பாக கொடுக்கப்பட வேண்டும். மொத்த டோட்டல் செலவு எளிமையாக இருக்கணும். இன்ன அஅலமன் நிக்காஹி பரக்கா ஐஸருஹு மஊனா, பரக்கத்தி இறைவனுடைய அருள் நிறைந்த திருமணம் என்பது எந்த திருமணத்தில் செலவு மிக குறைந்த அளவில் இருக்கிறதோ அதுதான் பரக்கத்து நிறைந்த திருமணம். திருமணத்திலே பரக்கத் என்பது மிக முக்கியமான ஒரு குறிக்கோள். அதனாலதான் ரசூலுல்லாஹ் மணமக்களை வாழ்த்துவதற்கு பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், இவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத்து செய்வானாக, அருள் பாலிப்பானாக, நன்மையில ரெண்டு பேரையும் கூட்டாக்குவானாக என்ற பரக்கத்தை மையமாக வைத்து ஒரு துஆவை சொல்றாங்க.
அப்ப திருமணத்திற்கு பரக்கத்தை ஒரு மையமாக ஒரு குறிக்கோளாக ரசூலுல்லாஹ் வச்சிருக்கும் பொழுது அந்த பரக்கத்து கிடைக்கணும்னா நீ எளிமையா திருமணம் முடி, குறைஞ்ச செலவுல முடி, ஆடம்பரம் பண்ணாத. இத ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்கல்ல. இப்படி திருமணத்தினுடைய வழிமுறை சுன்னத் என்பது இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தது. இதுல கருகமணி எங்கிருந்து வந்துச்சு? கருகமணி அணிகிறாங்களா இல்லையா? திருமணத்தின் பொழுது மணமகன் சார்பாக மணமகளுக்கு என்ன அணிவாங்க? கருகமணி அணிவாங்க. அவரே சில இடங்கள்ல அணிவித்து விடுவாரு, இல்லது அவருடைய தாயார் அவர் சார்பாக என்ன பண்ணுவாங்க? போய் அணிவிப்பாங்க. இந்த வழக்கம் முஸ்லிம்களிடத்தில் இருக்குதா இல்லையா? திருமணத்தை ஒப்பந்தம் என்று சொன்ன மார்க்கத்தில் திருமணம் முடித்ததற்கு அடையாளமாக ஒரு மணியை, கருகமணியை இஸ்லாம் சொன்னதா? இது மாற்று மத கலாச்சாரம் இல்லையா? மாற்று மத சகோதரர்கள் அவர்களுடைய மத நம்பிக்கைப்படி தாலி அணிகிறார்கள். இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படவில்லை. இஸ்லாத்தில் அப்படி சொல்லப்படாமல் இருக்கின்ற பொழுது இஸ்லாத்தில் என்ன சொல்லப்பட்டதோ அதை தானே செய்யணும். இஸ்லாத்தில் கருகமணிங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்களே, எங்கிருந்து வந்துச்சு? எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம்? மார்க்கத்தில் சொல்லப்பட்டதுக்கு கூட அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. மார்க்கத்தில் என்னென்ன திருமண விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு? மணமக்களை வாழ்த்துறதுக்கு ஒரு துவா சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இவங்களா ஒரு துவாவை ஓதுவாங்க. எளிமையான திருமணம் சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஊரையெல்லாம் அழிச்சு திருமணத்துக்கு முந்தைய நாள் ஒரு விருந்து, திருமணத்தை அன்னைக்கு ஒரு விருந்து, திருமணம் முடிஞ்ச ஒரு விருந்து என்று விருந்துமயமாக திருமணத்தை ஒரு விழா கோலமாக ஆடம்பரமாக நடத்தி ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதவங்க, சுன்னத்தை புறந்தள்ளுபவர்கள் மார்க்கத்தில் இல்லாத கருகமணிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பாங்க தெரியுமா? கருகமணி அணிஞ்சிருக்கிறாங்க, ஒரு பெண்ணு அருந்துடுச்சு. கருகமணி என்ன பண்ணிடுச்சு? அருந்துடுச்சு. இப்ப என்ன சொல்லக்கூடாதான்? அருந்துடுச்சுன்னா என்ன சொல்லுவோம்? அருந்துடுச்சுன்னு சொல்லுவோம். ஆனா கருகமணி அருந்துடுச்சுன்னா கருகமணி அருந்துடுச்சுன்னு சொல்லாத, பெருகிடுச்சுன்னு சொல்லு. அருந்துடுச்சுங்கிற வார்த்தையை பயன்படுத்திடாத, பெருகிடுச்சுன்னு சொல்லு. ஏன்? தாலி அறுத்தல்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? அது எதுக்காக சொல்லுவாங்கன்னா கணவன் இல்லாம போற அப்படியான ஒரு துர்ச்சகுணமான வார்த்தையாக கருதுவாங்க. இஸ்லாத்தில் அப்படி உண்டா? அப்படி சகுனம் உண்டா? ஒரு வார்த்தைக்கு வார்த்தை இப்படி பயன்படுத்த கூடாது என்று உண்டா? அருந்துடுச்சுன்ன உடனே அருந்துடுச்சுன்னு சொல்லாத, பெருகிடுச்சுன்னு சொல்லு. இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா இது மார்க்கத்தில் இருக்கிறதா? மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும். யார் பிற மத சமுதாயத்திற்கு ஒப்பாக நடக்கிறாரோ அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல, இந்த முகம்மது நபியை சார்ந்தவர் அல்ல, அவர் அவர்களை சார்ந்தவர் தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்களே. அந்த எச்சரிக்கை மொழியெல்லாம் கண்ணுக்கு தெரியல. ரசூலுல்லாஹ் சொன்ன ஆடம்பரம் இல்லாத எளிய திருமணம் கண்ணுக்கு தெரியல. மகர் தொகையை பொற்குவியலாவது கொடுங்கன்னு குர்ஆன் சொல்லுது. 101 1001 கொடுத்து அங்கிருந்து மொத்தமா வாங்கிக்கிறீங்க. அப்போ சுன்னத்து புறக்கணிக்கப்படுகிறது, மார்க்கத்தில் இல்லாத வரதட்சணை அரங்கேற்றப்படுகிறது. இப்படி சுன்னத்தை எல்லாம் புறந்தள்ளி விட்டு இந்த கருகமணிக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா ரசூலுல்லாஹ் கருகமணிய சொன்னாங்களா? எத்தனை திருமணங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் நடந்தது? எந்த திருமணத்திலேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கருகமணியை அணியுங்கள் சொன்னார்களா? அப்போ மார்க்கத்தில் இல்லாத இந்த கருகமணிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்யாணத்தில் மாலை அணிவிக்கிறது, தலப்பாக கட்டுறது, இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குதிரை மேலே, அது குதிரையே கிடையாது, கோவேறு கழுதை, அது மேலே என்ன பண்ணுவாங்க? ஏற்றி கொண்டு போவாங்க, ஏதோ இவருக்கு ஒரு போருக்கு போகிற மாதிரி. அப்போ இப்படியான கலாச்சாரம் எல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பழக்க வழக்கங்களா? திருமணம் என்னுடைய வழிமுறை என்று சொல்லியிருக்கும் பொழுது அதில் கடைபிடிக்கப்படுகின்ற எல்லா காரியமும் சுன்னத்திற்கு எதிரானதாக, நபி வழிக்கு முரணானதாக இருக்கிறதே. இதையெல்லாம் யாருமே தட்டி கேட்கலையே, எந்த ஆலிம்சாம் இதை பத்தி வாய் திறக்கலையே. அது போன்ற திருமணங்களை மிக வெகுவாக நடத்தில வைக்கிறாங்க. அப்ப சுன்னத்துகள் புறக்கணிக்கப்படுகிறது. திருமணத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த துவாவை மறந்துட்டு அல்லீஃப் பைனக்குமான்னு ஒரு துவா ஓதுறாங்க. அந்த துவாவுக்கு இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம்? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்களா? அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் காட்டி தராத துவா,
அல்லாஹ்வுடைய தூதர்கள் காட்டித்தராத கருகமணி, மாலை, மரியாதை என்று எல்லா சுன்னத்தும் புறக்கணிக்கப்பட்டு பிதஅத்துகள் அரங்கேற்றப்படுதே. எளிய திருமணம் குறித்து வாய் திறக்கவில்லையே. பல பெண்கள் இதனால் வாழ்க்கையை துளைத்து தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது பெரும் எட்டாக்கனியாக வாழ்க்கையை தொலைத்து கொண்டிருந்தார்களே. எளிய திருமணத்தை யாரு மக்கள் மன்றத்தில் அறிமுகப்படுத்தினது? இந்த ஜமாத் தானே. பிதஅத்துகள் இருக்கக்கூடாது, திருமணத்தில் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் காட்டித்தராத எந்த காரியமும் நடைபெறக்கூடாது, ரசூலுல்லாஹ் காட்டி தந்த சுன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற திருமணங்களாகத்தான் இந்த ஜமாத் நடத்துகின்ற திருமணங்கள் இருக்க வேண்டும். எளிய திருமணத்தில் தான் பரக்கத்து உள்ளது என்பதை நிலைநாட்டினோமே. அது மாதிரி வாய் துறக்கலையே. பிதஅத்துகளை அரங்கேற்றுவதில் தானே குறிக்கோளாக இருந்தீர்கள். அப்ப இப்படி மார்க்கத்தில் இல்லாத பல காரியங்கள் அரங்கேற்றப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படி ஏராளமான காரியங்கள் திருமண விஷயத்திலையும் சரி, மௌத்து வீட்டிலையும் சரி, ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, மனிதனுடைய எல்லா வாழ்விலையும் அங்கத்திலேயும் இந்த பிதஅத்துகள் மக்கள் மத்தியிலே ஏராளமான காரியங்கள் இருக்கு. ஒண்ணுமில்லை, நாம செய்யக்கூடிய காரியம் எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் சற்று சிந்தித்து பாருங்கள். மார்க்கம் என்று, நன்மை என்று எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதுவெல்லாம் குர்ஆன்ல ஆதாரம் இருக்குதா, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்குதா? குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இருந்தால் அதை செய்யுங்க. குர்ஆன் ஹதீஸில் ஆதாரம் இல்லையா, உடனே விலகிடுங்க. விலகவில்லை என்றால் அதே நிலையில் நாம் மௌத்தானா, அதே நிலையில் நாம் மரணித்து விட்டால் மிகப்பெரிய நஷ்டத்தை நாளைக்கு மறுமையில போய் சந்திக்கணும். இது அல்லாஹ்வுடைய ரோஷத்தில் தலையிடுகிற விஷயம். இறைவன் ஏன் மார்க்கம்னு சொல்றான்? இது எனக்கு சொந்தமான மார்க்கம், இதுல சட்டம் இயற்றுகின்ற அதிகாரம் எனக்கு உள்ளது. இப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கும் பொழுது அவன் சொல்லாததை, அவன் ஏவாததை, அவன் தன்னுடைய தூதரின் மூலமாக வழிகாட்டாததை மார்க்கமின்றி இன்றைக்கு நடைமுறைப்படுத்துறோம்னா யாருடைய அதிகாரத்தில் தலையிடுறோம்? யாருடைய கண்ணியத்தில் கை வைக்கின்றோம்? அல்லாஹ்வுடைய கண்ணியத்தில் இல்லையா? அல்லாஹ் அதனால் தான் சொல்லுகிறான், யார் என்னுடைய கண்ணியத்திலே தலையிடுகிறாரோ, கண்ணியம் என்பது என்னுடைய மேலாடை, பெருமை என்பது எனது கீழாடை, யார் இதிலே என்னோடு முரண்படுகிறாரோ, என்னுடைய கண்ணியத்தில் கை வைக்கிறாரோ, அஸப்துஹு, அவரை நான் தண்டிப்பேங்கிறான், கடுமையா வேதனை செய்வேங்கிறான். அதுதானே பிதஅத்து. ஏன் மார்க்கம் நான் தான் சொல்லணும், நான் சொல்லல, நான் சொல்லாம நீ எப்படி செய்யற? எனக்கு ஈக்குவல் ஆயிட்டியா? அம்லஹும் சுரக்கா ஷரஉலஹும் மினத்தீன் மாலம் யஸன் பிஹில்லா. நான் சொல்லாதத மார்க்க சட்டம்னு உங்களுக்கு சட்டம் இயற்றி சொல்லுகிற இணை கடவுள்கள் இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் எனக்கு ஈக்குவல் ஆக்கிட்டீங்களோ, எனக்கு சமமாக்கிட்டீங்களோ? அல்லாஹ் கேட்கிறானே, இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறோம்? இன்னொரு இடத்துல இறைவன் குர்ஆனிலே பேசுகிறான், அத்துஅல்லிமுனல்லாஹ பிதீனிக்கும். அல்லாஹ் தான் இந்த வானத்தில் உள்ளதை பூமியில் உள்ளதை அனைத்தையும் யாவற்றையும் அறிந்த அறிஞனாக இறைவன் இருக்கின்ற பொழுது அவன் சொல்லல உன்ன, அவன் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தோடு மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டான். அன்றைய காலத்தில் இல்லாததை நீங்களாக ஒன்றை செய்து கொண்டு மார்க்கம்னு சொல்றீங்கன்னா அல்லாஹ்வுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்குறீங்களா? அல்லாஹ்வுக்கு சொல்லி கொடுக்குறீங்களா? இவ்வளவு கடுமையான கோபம் நிறைந்த வார்த்தைகள். இந்த கோபத்தின் காரணத்தினால்தான் இந்த பிதஅத்தை செய்யக்கூடியவர்களை, பிதஅத்தை ஏவக்கூடியவர்களை, பிதஅத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களை நாளை மறுமையிலே இறைவன் கடுமையாக தண்டிக்கிறான். யௌம துகல்லபு வஜூஹுஹும் ஃபின்னார், சில முகங்கள் நரகிலே போட்டு புரட்டப்படும். நரகத்திலே அவர்கள் கடுமையாக வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார்கள். அப்போது அவர்கள் சொல்வார்கள், யா லைத்தனா அத்தஅன அல்லாஹ வ அத்தஅன ரசூலா. நான் உலகத்தில் வாழ்ந்த பொழுது, உலகத்திலே இருந்த பொழுது, ஒரு முஸ்லீமாக பயணித்த பொழுது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மட்டும் கட்டுப்பட்டு நடந்திருக்கணுமே, குர்ஆன் ஹதீஸில் உள்ளதை மட்டும் செய்திருக்க வேண்டுமே. இப்படிலாம் இல்லாம இன்னா தஅனா சாதத்தனாவ குப்ரானா, எங்களுடைய முன்னோர்களுக்கு பெரியார்கள் செய்தார்கள், எங்களுடைய முன்னோர்கள் செய்தார்கள், மூதாதையர்கள் செய்தார்கள் என்று குர்ஆன் ஹதீஸில் இருக்கிறதா இல்லையா என்று பார்க்காமல் அவர்கள் காலம் காலமாக செய்திருந்தார்களே, அவர்கள் தவறாகவா செய்திருப்பார்கள் என்ற குருட்டு நம்பிக்கையிலே நான் செய்து வந்தேன். அதனால் நரகத்திலே விழுந்து கிடக்கிறேன். இந்த உலகத்தில் யாரின் மீதும் நாம் பாசம் வைக்கலாம், நேசம் வைக்கலாம்.
ஆனால் அந்த பாசமும் நேசமும் அல்லாஹ்வின் மீது நாம் வைக்கிற நேசத்தை விட, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது வைக்கின்ற நேசத்தை விட அடுத்துதான் இருக்கணும். முதல்ல அல்லாஹ் ரசூல் தான். மார்க்கம்னு செய்யறோமே, அல்லாஹ் ரசூல் எங்க சொல்லியிருக்கிறாங்க? யார் சொல்லியிருக்கட்டும், ஏன் மூதாதையர் சொல்லியிருக்கட்டும், முன்னோர் சொல்லியிருக்கட்டும், காலமாக இருக்கக்கூடிய இமாம்கள், அறிஞர் பெருமக்கள் சொல்லியிருக்கட்டும், அல்லாஹ் சொன்னானா அதான் மார்க்கம். அது இல்லாம வேறு யாரின் மீதும் நான் பக்தி வைக்க மாட்டேன், குருட்டு நம்பிக்கையிலே நம்ப மாட்டேன், குர்ஆன் ஹதீஸில் இருந்தால் மட்டும்தான் பின்பற்றுவேன் என்ற ஒரு நிலைக்கு நாம் வர வேண்டும். இல்லை என்றால் இறைவனுடைய ரோஷத்தில் தலையிட்டவர்களாக ஆவோம். இறைவன் எல்லா மனிதர்களை விட அல்லாஹு அக்யரு மின்னி, அல்லாஹ் கடும் ரோஷக்காரன் என்று சொல்லுகிறான். அந்த ரோஷத்தில் தலையிட்டு அவனுடைய கோபத்திற்கு ஆளாகிற வகையில் இருக்கக்கூடிய இந்த பிதஅத்தில் நாம் சிக்கிவிடாமல், நாளை மறுமையிலே சின்னா பின்னமாகி விடாமல், நாளை மறுமையிலே நரக படுகொலியிலே வீழ்ந்து விடாமல் இருக்க அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. இறுதி வரை குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் மட்டும் வாழக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.